ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 10 பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் 8. இந்திரியாணி மனக பிராண ஆத்மா தர்மோ திருதிர்மதி ஹ்ரீ ஸ்ரீ தேஜக ஸ்மிருதி சத்யம் யஷ்ய நஷ்யந்தி ஜன்மனா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். இந்திரியாணி புலன்கள், மனம், பிராண உயிர், ஆத்மா உடல், தர்மம் திருதி பொறுமை, மதி அறிவு, ஹ்ரீ வெட்கம், ஸ்ரீ செல்வம், தேஜ பலம், ஸ்மிருதி ஞாபகம், சத்தியம் உண்மை, யஷ்ய எந்த சிற்றின்ப ஆசைகளின், நஷ்யந்தி அழிவுறுகின்றனவோ, ஜன்மனா பிறப்பின் துவக்கத்திலிருந்து. டிரான்ஸ்லேஷன். பகவானே, பிறப்பின் துவக்கத்திலிருந்து தொடர்ந்து வரும் சிற்றின்ப ஆசைகளின் காரணத்தால் ஒருவனுடைய புலன்கள், மனம், உயிர், உடல், தர்மம், பொறுமை, அறிவு, வெட்கம், செல்வம், பலம், ஞாபக சக்தி, உண்மை ஆகிய அனைத்தின் செயல்பாடுகளும் அழிந்து விடுகின்றன. பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். ஸ்ரீமத் பாகவதம் காமம் ஹிருத்ரோகம் என்று குறிப்பிடுகிறது. அதாவது பௌதீக வாழ்வு என்பது சிற்றின்ப ஆசை எனப்படும் பயங்கரமான ஒரு நோயினால் பீடிக்கப்படுதல் என்பதாகும். சிற்றின்ப ஆசைகளிலிருந்து விடுபடுவதே முக்தி எனப்படுகிறது. ஏனெனில் இத்தகைய ஆசைகளின் காரணத்தினால்தான் ஒருவன் தொடர்ந்து பிறப்பையும் இறப்பையும் ஏற்க வேண்டியுள்ளது. ஒருவனுடைய சிற்றின்ப ஆசைகள் நிறைவேறாத வரைக்கும் அவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அவன் தொடர்ந்த பிறப்புகளையும் இறப்புகளையும் ஏற்றே தீர வேண்டும். ஆகவே பௌதீக ஆசைகளின் காரணமாக ஒருவன் பல்வேறு வகையான செயல்களை செய்து பல்வேறு வகையான உடல்களை பெறுகிறான். அந்த உடல்களை கொண்டு ஒருபோதும் திருப்தியடையாத ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள ஒருவன் முயற்சி செய்கிறான். எல்லா பௌதீக ஆசைகளிலிருந்தும் விடுபடும் பொழுது துவங்கும் பக்தி தொண்டை மேற்கொள்வதே இதற்கு ஒரே பரிகாரமாகும். அந்யாபிலாஷிதா சூன்யம். அந்ய அபிலாஷிதா என்பது பௌதீக ஆசை என்றும் சூன்யம் என்பது அதிலிருந்து விடுதலை என்றும் பொருள்படும். ஆன்மீக ஆத்மாவிற்கு ஆன்மீக செயல்களும் ஆன்மீக ஆசைகளும் உள்ளன. இது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவால் மம ஜன்மனி ஜன்மனேஸ்வரே பவதாத் பக்தி ரகைத்து கீத்வயி என்று விவரிக்கப்படுகிறது. பகவானுக்கு கலப்படமற்ற பக்தி தொண்டை செய்ய வேண்டும் என்பதுவே மேலான ஆன்மீக ஆசையாகும். ஆனால் இந்த ஆன்மீக ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒருவன் எல்லா பௌதீக ஆசைகளிலிருந்தும் விடுபட்டவனாக இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 10 பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் 8 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய்.